இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் எனக்கு பலத்த அரணாக இருக்கின்றார், அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துகின்றார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் இறை திருவசனம் 33 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துகின்றார். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம போகிற பாதையில் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம்ல. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயந்தாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பயத்தை உண்டாக்குற ஒரு விஷயந்தான். எப்போவுமே பார்க்குற விஷயம், படிக்கிற விஷயம், கேட்குற விஷயந்தான். என்ன அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதற்கான முற்றுப்புள்ளி எதுவுமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆண்டவரே, ஏன் இந்த மாதிரி நிலைமைகள் வந்துட்டுருக்குன்னு ஒன்றும் புரியலல்ல. பெற்றோர்கள் கவனத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சேலரி வாங்குறாங்க, சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் ஊரில் இருக்கோங்க, பொண்ணு பத்திரமா தான் இருப்பான், அமிச்ச தூரம் அவள் தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல், என்னம்மா பண்ணுற, எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் போட்டிருந்ததுங்க. மகள்களை நம்ம ஒவ்வொரு கட்டத்தை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அமைச்சிருக்கலாம். வெளியூர்லேருந்து இங்கே தங்கி படிக்கலாம், பிரச்சனை இல்லை, இங்கே ஒர்க் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா, அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, அவன் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு தவறான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி எவ்வளோ அவேர்னஸ் வந்தாலுமே யோசிக்கக்கூடிய தன்மை இல்லைல்ல. அம்மா அப்பா பற்றி கவலை இல்லை, அண்ணன் இருக்கான் அக்கா இருக்கா பற்றி கவலை எதுவுமே இல்லை. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இப்போ அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபத்தை கேட்டிருக்க அன்பான உறவுகள், பெற்றோர்களாகட்டும் இல்லை பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிக்காமல் ஃப்ரெண்டாக நீங்கள் பசங்கிட்ட பேச பழகிட்டிங்கனாலே அவங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பு இருக்கலாம், ரொம்பவே கண்டிப்பு இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட புயல்கள் வீசிகிட்டு இருக்குல்ல. இப்போதான்ப்பா ஒரு புயல் முடிஞ்சு அமைதியாகிடுச்சு, திரும்பவும் ஒரு புயல் உருவாயிடுச்சு. பிரச்சனைகள் தான், என்ன பண்ணுறதில்ல. எப்பொழுதும் ஆண்டவரை உற்று நோக்கி செபிக்கின்ற வேலையில் கூப்பிடுகின்ற பொழுது உங்களை அவரது ஆவியினால் நிரப்பும்படி கேளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகின்றார், உங்களுக்காக யுத்தங்களை நடத்துகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, செபியுங்கள். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். தைரியமாக சொல்லணுமா. பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம், நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதையமாக இருக்கட்டுமே, நம்ம இயேசப்பா நம்மோடு கூட சென்று நமக்கு பாதைகளை செம்மையாக்க போகின்றார். கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட உறவுகள் அப்படின்னு சொல்லலாம், தினம் ஒரு ஜபம் கேட்டுருக்கேன். அன்பான உறவுகள், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட குடும்ப உறவுகள் தான் எல்லாருமே. அதில் எனக்கு கிடச்ச ஒரு உறவு நிஷா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பிரதர் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் பெருசாக போட்டிருந்தாங்க. கால் பண்ணியும் பேசுகிற பிரதர், எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் போனோம், ஆனால் அங்கே டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. உள்ளே குடல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, கண் பார்வை போய்டுன்னு சொல்கிறாங்க, பயம்படுத்திக்கிட்டே இருக்காங்க பிரதர், ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, தினம் ஒரு ஜபங்கள் கிட்ட அன்பான உறவுகள், நிஷா அம்மாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மண்டே அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்களாம், என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக. அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நிஷா அவங்க அம்மாவை பார்த்துக்கோங்கப்பா, அவங்க நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா. அவங்க யாரையும் நம்பிஇல்லை, நிஷா அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான், அவங்கள தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்க பிரதர், அவங்களாம் எங்கே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டாட்டா பாபாய் செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. எங்கள் அம்மா தேவை, எங்கள் அம்மா உழைச்சாங்க எல்லாத்துக்காகவும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா யாருமே நிற்கல, இப்போ நாங்கள் தான் பசங்க தான் நிற்கிறோம், எப்படி இருக்குன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சொந்த பந்தங்கள் நம்மக்கிட்ட என்ன விஷயம் தேவையோ அதை வாங்கிக்கிட்டு ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க, பாயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் இல்லை. ஏன்னா வேலை முடிஞ்சிச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் நமக்கு அவங்க வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் இல்லை.
அப்படி இருக்காதீங்க. சொந்த பந்தத்துக்குள்ளே பாசத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிங்க. இந்த மாதிரி விட்டுறாதீங்க. நமக்காக உழைச்சாங்க, நம்ம நல்லது பண்ணியிருப்போம், ஆனால் நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஏசப்பா இருக்காருங்க. தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டு அன்பான உறவுகள் ஜெபிப்பாங்க, கலங்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எனக்கு பலத்த அரணாக இருந்து என் பாதையை செவ்வாய் பண்ணுகின்ற உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீர் தாவீதை எப்படி பார்த்துக்கினீங்களோ பழகுவித்தது போல எங்கள் சரீரத்தை, மனதை, ஆவியை யுத்தங்களை சந்திக்க பழகுவித்தரல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களோடு பேசி உலகத்தில் இருக்கின்ற எந்த காரியத்தை காட்டிலும் என்னோடு இருக்கின்ற நீர் பெரியவர் என்பதை நினைவுபடுத்துங்கப்பா. நீர் எங்களை விடுவிக்கின்றவராக இருக்கின்றபடியினால் எங்கள் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றனப்பா. எங்களை தைரியத்தினால் நிரப்பி உம்மேலான விசுவாசத்தில் பெருக பண்ணுவீராக. அதனால் எங்களை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று தைரியமாக நாங்கள் அறிக்கையிடுகின்றபடி செய்யும் அப்பா. ஆண்டவரே, தயவு செய்து எங்கள் பாதைகளை சேவை பண்ணுங்கப்பா. எங்களுக்கு ஒரு பாதையின் வெளிச்சமாக இருப்பின நம்புகிறேன் ஆண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.